நம்ம எல்லாரோட லைஃப்லயும் பாஸ்ட் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்ற 3 விஷயம் கண்டிப்பா நடக்கும். அது நம்ம தலையில எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஒன்று மட்டும் சொல்லுங்க, நீங்க உங்களுடைய பாஸ்ட், அதாவது உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங், உங்க கையில ஒரு டைம் மிஷின் கொடுக்குறோம். அந்த டைம் மிஷினில் ஒரே ஒரு தடவை பாஸ்ட்டுக்கோ இல்லை ஃபியூச்சருக்கோ போகணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் பாஸ்ட்டுக்கு போவீங்களா இல்லை ஃபியூச்சருக்கு போவீங்களா? அப்படி போனால் நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்வீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்டிங்ஸான கமெண்ட்ஸை நான் படிக்க ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ஓகே, இப்போது பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நம்மளுடைய வாழ்க்கையில் பாஸ்ட்லேயும் ப்ரெசென்ட்லேயும் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். அதே போல் இந்த உலகத்துலேயும் பாஸ்ட்டில் என்ன நடந்தது, ப்ரெசென்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஹிஸ்ட்ரி மூலியமாவோ இல்லை கரண்ட் நியூஸஸ் மூலியமாவோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் ஃபியூச்சர்ன்றது ஒரு கொஷின் மார்க்கில். ஸோ இந்த ஃபியூச்சரில் இந்த உலகம் எப்படி இருக்கும், நம்ம இப்போ நின்றுட்டுருக்க இடம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருப்போம், நம்ம என்ன பொசிஷனில் இருப்போம், இப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? ஸோ நீ ஃபியூச்சரை போய் சொல்ல போறியாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஃபியூச்சரை சொல்கிற அளவுக்கு நான் ஞானியும் இல்லை, திருக்கதரிசியும் இல்லை, சாமியாரும் இல்லை, ஜோசியக்காரனும் இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு காமன் மேன் தான். எப்படி ஃபியூச்சர் ஒரு கொஷின் மார்க்காக இருக்கோ அதே மாதிரி பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டுமே ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு மறைக்கப்பட்ட விஷயங்கள், மர்மமான விஷயங்கள், சொல்லப்படாத விஷயங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு மறைக்கப்பட்ட விஷயங்கள், நம்ம கூட சிரிச்சு பேசிட்டே நம்ம பின்னாடி செஞ்சு விட்ட விஷயங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எந்த ஒரு காலமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாருக்குமே 100% தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு நியூஸ் சேனலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், இது நியூஸ் சேனல் கண்டிப்பாக இல்லவே இல்லை. பிகாஸ் நாம் நம்மளோட ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ டீ கடையிலையோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளோட கொலீக் கூட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். சினிமாவை பற்றி பேசுகிறதா இருக்கலாம், டெக்னாலஜிஸ் பற்றி பேசுகிறதா இருக்கலாம், அரசியல் பற்றி பேசுகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேலை டெய்லி ஒரு விஷயங்களோட நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு அது எதாவது அப்டேட்டடான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கமெண்ட் படிக்கிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்றதுனால வளவலான்னு பேசாமல் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அதாவது பாஸ்ட் பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர், ப்ரெசென்ட்டை பற்றி நம்ம யோசிச்சோன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ற விஷயம், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றியே ஒன்றுனாக்கா ப்ரெசென்ட். ஸோ ஒரு விஷயத்தை இழக்கிறோம், ஒரு விஷயத்தை வாங்குகிறோம். லைஃப் இஸ் நாட் ஈஸி. இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பை நம்ம ஜாலியாக வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணி ப்ரெஷர் இல்லாமல் நம்மளோட லைஃப்பை கொண்டு போகலாம். வெயிட், இவ்வளோ தூரம் பேசிட்டு நம்மளோட சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் உங்கள் யாருமே வெல்கம் பண்ணாமல் போனால் எப்படி? ஸோ வெல்கம் டு அவர் PPF சேனல், விச் மீன்ஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அண்ட் நான் உங்கள் ஜான் ஐசக் சிமியோன். என்ன தான் நான் முக்கிய வீடியோ போட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் போடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நல்லா இல்லைனா இறக்கமே பார்க்காம டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். தேங்க்யூ, பாய்.